ஓகே, தார் முதல் ஓவரை போட வருவது உங்கள் தார். குவென்டன் டீகாக் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் பால். ஓ, ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்னு தோணுது கைஸ். ஓ டியர், எஸ் இட் இஸ். முதல் பால்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு மஜா சம்பவம். 49 ஆல் அவுட்டுக்கு ஒரு ரிவெஞ்ச் சம்பவம் ரெட்டின்னு தான் தோணுது கைஸ். இங்க முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. எஸ் இட் இஸ் சிக்ஸர். போல்ட் right into the money. Rocket plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோன். ஓசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்ட மேட்ச் ஆகும் இது. ஆர்சிபி vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆர்சிபியை 49க்கு ஏற்கனவே சுருட்டி இருக்காங்க. அதெல்லாம் இப்போ வந்துட்டு யாரா கேட்டான்னு நீங்க கேட்கலாம். இருந்தாலும் இந்த மேட்சுக்கு வந்து அது ஒரு மெயின் சம்பவமா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ரிவெஞ்சு கொடுக்க போறோம் கேகேஆருக்கு. ஓகே, ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் வைத்தாக சம்பவம் நடக்க போகிறது. கிங் கோலி vs அஜிங்கிய ரஹானே. ஈடன் கார்டன் மைதானம் வழிஞ்சு நிரம்புது கைஸ், வழிஞ்சு நிரம்புது. கிரௌடோட சவுண்டு வெறித்தனமா இருக்கிறது. ஒரு மஜா மேட்சை விட்னஸ் பண்ண எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள். T10 போட்டி நம்ம ஆர்சிபிக்காக ஆட போகிறோம். ஃபைனலி கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஹோம் கிரவுண்ட்லயாக்கம் வச்சு நடத்திட்டு இருக்கு இந்த மேட்ச். ஓகே, அஜிங்கிய ரஹானே வாண்ட் தி டாஸ் அண்ட் கோ. தே ஆர் கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட். ஓகே கைஸ், போயிடலாம். குவென்டன் டீகாக் மற்றும் நரேனாக்கும் ஓப்பனிங் அங்க. அஜிங்கிய ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல் அப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்கு. தார் முதல் ஓவரை போட வருவது உங்கள் தார். குவென்டன் டீகாக் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் பால். ஓ, ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்னு தோணுது கைஸ். ஓ டியர், எஸ் இட் இஸ். முதல் பால்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு மஜா சம்பவம். 49 ஆல் அவுட்டுக்கு ஒரு ரிவெஞ்ச் சம்பவம் ரெட்டின்னு தான் தோணுது கைஸ். இங்க டெபியூட் மேட்ச் ஃபார் கேகேஆர். டக்ல போறாரு கைஸ். இங்க குவென்டன் டீகாக் டக்ல தூக்கி இருக்கோம். ஒரு மஜா சம்பவம். இங்க கேப்டன் ரஹானே ரஷீத் தார் ஃபர்ஸ்ட் ஓவரே ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு கைஸ். ஓகே, கேப்டன் ரஹானே ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி. ஓகே, நல்ல பந்து, நல்ல ஒரு யார்க்கர் பந்து. ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போறாரு சுனில் நரேன். ஒரு யார்க்கர் ஆர் ஸ்டெம் டு ஸ்டெம் டெலிவரி ட்ரை பண்ணலாம் சுனில் நரேனுக்கு. ஓ, நல்ல ஷாட்டு. முதல் பவுண்டரி சுனில் நரேனுக்கு கிடைக்குமா? எஸ், கிடைச்சிருக்கு கைஸ். 9 ரன் போயாச்சு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. ஓ, பெரிய ஷாட். சுனில் நரேன் கண்ணை மூடிட்டு கறக்குவேன். அதே மாதிரி தான் இங்கே பண்ணிட்டு இருக்காரு சுனில் நரேன். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே கண்ணை மூடிட்டு கறக்குறாரு. லெட்ஸ் ட்ரை. ஓகே, முதல் ஓவர் முடிவில் 14 ரன் கொடுத்துருக்கோம். முதல் எக்ஸைடில் போட்டு கொடுக்கக்கூடாது சுனில் நரேனுக்கு. ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு சிங்கிள் ரன் கிடைக்கும். இப்போ அஜிங்கிய ரஹானே ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஓ, கேட்சா? கேட்ச் இல்லையா? கேட்சுன்னு நினச்சேன். ஆனால் இது ஒரு நல்ல பந்து. இது ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரி தான் இருக்கிறது. ஓ, பெரிய ஷாட்டு. கேட்ச் ப்ரோ. நோ, ஜஸ்ட் ஷாட். என்ன மாதிரி சம்பவம் பண்ணோரோ அதை பூவி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு ஆர்சிபிக்கு. ஓ, கேட்ச் ப்ரோ. இது கம்ஃபர்டபுளாக பிடிப்பாரா? கொஞ்சம் டஃப் கேட்ச் தான். எஸ், நல்ல கேட்ச். நல்ல ஒரு டைவ் எஃபர்ட் நம்ம போட்டோம். கரெக்டாக இந்த சர்க்கிளில் தூக்கி வச்சோம். கேட்ச். 2வது விக்கெட் காலி ஃபார் கேகேஆர். அருமையான கேட்ச் கேஸ். என்ன டைவ், சூப்பரு. சுனில் நரேன் அவுட் வால்க்கு 11 ரன்னுக்கு நடை கட்டுறாரு. இப்போ வெங்கடேஷ் ஐயர். ஓ, பெரிய ஷாட்டு. ஃபீல்டர் இல்ல, சின்ன கிரவுண்டு. பெத்த லாபம். சிக்ஸா பவுண்டரியா? பவுண்டரி. அவுட் ஸ்விங்குக்கு சூப்பராக போட்டால் விக்கெட்டு கிடைக்கும். ஆனால் சின்ன கிரவுண்டாக்கும் இது. ஆள் கூட்டம் நிறைய இருக்கலாம். ஆனால் வந்து கிரவுண்டோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஈடன் கார்டனில் பண்ணியிருக்காங்க. அவுட் ஸ்விங் ட்ரை பண்ணுவோம். ஓ, பெரிய ஷாட்டு. ஃபீல்டர் அண்டர்நீத். கேகேஆரின் கேப்டன் அஜிங்கிய ரஹானே இன் சார்ஜ். ஸ்லோவர் பால் ட்ரை பண்ணா. ஓ, எட்ஜ். அன்லக்கி ஃபார் ரஷீக். மீண்டும் ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ். ஓகே, ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். சம்பவம் பண்ணலாமா இல்லையா என்று பார்ப்போம். ஆஃப் சைடில் தான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஆஃப் சைடில் தான் ஃபீல்டிங் இருக்கு கேஸ். ஸ்வீப்பு. ஃபீல்டிங் இல்லை, தான் ஆஃப் சைடில் தான் போடணும். ஸ்வீப்புக்கு ட்ரை பண்ண விடக்கூடாது கேஸ். ஓகே, நல்ல பந்து. ஓகே, வெங்கடேஷ் ஐயர் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போறாரு. ஓ, எட்ஜ். ஓடியார். அருமையான பந்து கேஸ். எட்ஜ் ஆகி ஸ்டெம்பில் விழுந்திருக்கோம். ஜஸ்ட் மிஸ்.
ஓ பெரிய அடி இறங்கி அடிக்க பார்த்தாரு. மீண்டும் சரியான கனெக்ஷன் இல்ல. வெறும் 8 ரன் தான் இந்த ஓவர்ல போயிருக்கு. 4 ஓவர் முடிவில் 42-0. ஓகே யாஸ் தயாள் அட்டாக்ல கொண்டு வருவோம். ஓகே ஒரு ஸ்டெம் டு ஸ்டெம் டெலிவரி வெங்கடேஷ் ஐயர் ட்ரை பண்ணி பார்ப்பேன். யாஸ் தயாள் நல்லா போடுற ஆளு தான். ஓ எட்ஜ் மீண்டும் எட்ஜ்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு கைஸ் வெங்கடேஷ் ஐயர். 2 பால் ஃபேஸ் பண்ணாரு, 2மே எட்ஜ். இது மீண்டும் அதே பந்தை நம்ம போடலாம் வெங்கடேஷ் ஐயருக்கு. ஓ நல்ல ஷாட்டு. ஒரு கடைசி கட்ட டச்சில் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு. வெங்கி 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 லெக் சைடில் அடிக்க விடக்கூடாது. வெங்கி ஆஃப் சைடில் தான் ட்ரை பண்ண பார்க்கணும். வெங்கி வெங்கி லான்ச். இட்ஸ் அவுட் ஆஃப் ஈடன் கார்டன்ஸ் மைதானம். ஒரு சில பல தட்டுமாற்றத்திற்கு பிறகு லான்ச் பண்ணி விட்டுருக்காரு வெங்கி. ஓ மீண்டும் பெரிய ஷாட்டு. இந்த வாட்டி தப்பான லைனு. ஓகே கிருணால் பாண்டியா நல்லா தொடங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர். அந்த நம்பிக்கையில் திருப்பி நம்ம கொடுத்துருக்கோம். தன்னுடைய கோட்டடா அப்படின்னு கேப்டன் கடலைமுத்து ரஹானே ஆன் ஃபயர் ஹியர். பாலே கிருணால் பாண்டியாவை ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டான்னு சொல்லி ஓ மீண்டும் மீண்டும் பேக் டு பேக் சிக்ஸர் பை அஜிங்கிய ரஹானே. யோ அஜிங்கிய ரஹானே 2 ஃபுல் பால் போட்டு தப்பு பண்ணோம். கொஞ்சம் பேக் ஆஃப் தி லெங்த் மாதிரி போடணும். ஓ மீண்டும் மீண்டும் இறங்கி விட்டுருக்காரு ஃபீல்டர் அண்டர்நீத் பவுண்டரி கைஸ். ஃபுல் பால் போட்டு அட்டிக்கிறாரு, ஷார்ட் பால் போட்டு அட்டிக்கிறாரு. என்னதான்டா போடுறது அஜிங்கிய ரஹானேக்கு ஒரு யார்கர் மாதிரி ஒன்று போடுவோம். நோ யோ அஜிங்கிய ரஹானே சிங்கம் சிங்கம் ஹிஸ்டர சிங்கம் 20 balls 51 கைஸ் அஜிங்கிய ரஹானே. யோ கிருணால் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவரில் 8 ரன் தான் கொடுத்தாரு. இந்த ஓவரில் இங்கே பாருங்க இப்போ 30 ரன் கொடுத்தாச்சு. ஓகே ஃபைனலி ஒரு குட் கம்பேக் பை நோ ப்ரோ. எப்படா கனெக்ட் பண்ணாரு இதை? ஷார்ட் பால் இறங்கி லைட் ஒரு டச்சு அப்பா 6. பெரிய ஓவர் அமைச்சிட்டு கைஸ். யாஸ் தயாள் வந்தாரு, மேட்சை திருப்பி விட்டுட்டு போயிட்டே இருக்காரு. ஓகே மீண்டும் நல்ல பந்து கைஸ். யாஸ் தயாள் இந்த ஓவர் நல்லா தொடங்கியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு 120 உள்ள சுருட்டை பார்க்கணும். ஏன்னா இன்னி தான் அட்டிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் விடக்கூடாது, அட்டிக்க லைனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே மீண்டும் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓகே மீண்டும் ஒரு டாட் பந்து கைஸ். ஓகே நல்ல பந்து தான், நல்ல ஃபீல்டிங்கும் கூட. 4 டாட் பால் கைஸ். இந்த ஓவரில் சூப்பராக கம்பேக் கொடுத்துருக்காரு கைஸ். யாஸ் தயாளை பொறுத்த மட்டும் ஒரு சூப்பரான ஒரு கம்பேக்னு சொல்லி ஆகலாம். ஓகே சிங்கிள் தான் போகும். 7 ஓவர் முடிவில் 89-2 பிடிக்க முடியும். ஓகே லெட்ஸ் ட்ரை லிவிங்ஸ்டன். ஓ பெரிய ஷாட்டு, கேட்சிற்கான முயற்சி ப்ரோ. யோ சின்ன கிரவுண்டு அஜிங்கிய ரஹானேக்கு பெத்த லாபம். ஓகே ஸ்பின்னர் வந்து ஃபுல் பால் போட்டு அடி வாங்குறாரு. ஷார்ட் பால் கொஞ்சம் வெளியே தான் போடணும். கொஞ்சம் காலி லிவிங்ஸ்டன் வாழும் பாறை மேக்கிங் மேஜிக்கல் திங்ஸ் ஃபார் சிபி ஹியர். லைட் பெயில்ஸை தூக்கி இருக்கு அஜிங்கிய ரஹானே. நல்ல இன்னிங்ஸ். இப்போ ரிங்கு சிங் உள்ள வராரு கேஸ். ரிங்கு சிங் தூக்குனா முடிஞ்சு மேட்ச். ஆர்சிபி பக்கம் இந்த மேட்ச் வரும். லெட்ஸ் see ரிங்கு சிங் என்ன பண்ணுவாரு. ஓ நல்ல ஒரு கேப் பிக்கிங் ஸ்வீப். ரிங்கு 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 ஓ மை ரிங்கு. ஆஹா என்ன கேப் பிக்கிங்கயா. ஷார்ட் பால் பவுண்டரி ட்ரை பண்றானுங்க. வாங்க தான் செய்யும், நம்ம பேட்டிங்லயும் பார்த்துக்கலாம். ஓ பெரிய ஷாட்டு. ரிங்கு சிங் பேட்ல இருந்து மீண்டும் ஒரு சிக்ஸர். 8 ஓவர் முடிவில் 113. KKR அணி சம்பவம் பண்ண காத்திருக்கிறது. ஓகே பூவி வராரு. வெங்கடேஷ் ஐயர் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போதான் ஸ்ட்ரைக்லேயே வந்திருக்காரு. ஐயோ இந்த இடத்துல ஃபீல்டிங் வச்சே ஆகணும் கைஸ். நிறைய பவுண்டரிஸ் KKR அங்கே தான் அடிச்சிருக்கு. கண்டிப்பாக அங்கே ஒரு ஃபீல்டிங் வச்சே ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல நிறைய பவுண்டரிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ஐயோ சரியான பந்து பூவி கிட்ட இருந்து வந்திருக்கிறது. ஓ பவுண்டரி. குச்சி காலி ஆகுமா? ரிங்கு சிங் இருக்கு இல்ல கைஸ். கேப்ல பவுண்டரி அடிச்சிட்டு இருக்காரு கைஸ் ரிங்கு சிங். சிக்ஸருக்கு ட்ரை பண்ணவே இல்லை. ஃபுல்லா கேப்ல பவுண்டரி மட்டும் தான் ட்ரை பண்றாரு ரிங்கு. ஓ நல்ல பால். கடைசி பந்து நல்ல பந்து. 9 ஓவர் முடிவில் 126-3. ஓகே கடைசி ஓவர் ஸ்பின்னர் ஓவர் தான் போட்டாகணும். நம்ம வந்து வெளியே தான் போடணும். கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப்ல போடிய மாதிரி இருக்கணும். ஓ நோ யோ இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் இந்த ஓவரில் இருக்குன்னு தோணுது. லிவிங்ஸ்டனை சம்பவம் பண்ணி விட்டுருவானு தான் தோணுது கேஸ் எனக்கு தெரிஞ்சு. ஓ பெரிய ஷாட் ஃபீல்டர். நோ கைஸ் இட்ஸ் a sixer பை வெங்கடேஷ் ஐயர். லைன் தப்பு. மீண்டும் பெரிய ஷாட். ஓ அடிச்சு துவச்சி தும்சம் பண்றாங்க கைஸ். ஷார்ட் பால் தான் ஒரே வழி இந்த சிக்ஸர் மலையை கட்டுப்படுத்தக்கு.
நோ நோ நோ, கேட்ச் ப்ரோ, கேட்ச். எஸ், விக்கெட் கிடைச்சாலும் அவன் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டாங்க வெங்கடேஷ் ஐயர். ஐயர்லே நான் பெரிய ரவுடி ஐயர் ஆக்கும்னு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டான். ஓகே, வெங்கடேஷ் ஐயர் போறாரு. மொரட்டு மாமா ஆண்ட்ரூ ரசல் தொப்பியெல்லாம் கலத்திட்டு வந்துருக்கு. தொப்பி ஒன்றும் போடல, என்ன சம்பவம் பண்ண போறான்னு தான் தெரியல. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. வேற ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது கைஸ். ஆண்ட்ரூ ரசல் பேட்டிங்கில் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கரெக்டாக போட்டுட்டு போக வேண்டியதான். லிவிங்ஸ்டன் ஓவரை பங்கு வச்சுட்டானோ. ஓகே, 10 ஓவரில் 148 ரன் அடிச்சிருக்கு. நம்ம வந்து இன்னும் அக்ரெசிவ் பேட்டிங் தான் ஆட போகிறோம். ஏன்னா பேட்டிங் பட்டாலும் நிறைய இருக்குது ஆர்சிபியை பொறுத்த மட்டும். ஓகே, 149 ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் விராட் கோலி மற்றும் உப்பு அடிப்பாரா சப்பு சப்புன்னு இங்கே மீசக்கார மாமா அண்ட்ரிச் நோக்கியா. முதல் பந்து நோக்கியா, கண்ணும் நோக்கியா. பவுண்டரி, ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி. ஒரு ஷார்ட் பால் இருக்கான முயற்சி, சிங்கிள் அடிக்க தான் பார்த்தோம். ஆனால் கேப்பில் போயிருக்கு பாலு. ஒரு மஜா துடக்கம் பை ஆர்சிபி. ஓகே, 59 பாலுக்கு 145 ரன் வேணும். ஓகே, நல்ல ஷாட்டு, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். தேர்ட்மேனில் ஆள் இருக்கு, ரன் எல்லாம் போட வருவாருன்னு தோணுது. ஓகே, உப்பு முதல் பால் ஃபேஸ் பண்ண போறாரு. பில் சால்ட் வச்சு பெரிய ஷாட் ஆட பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாலே தொடங்கிட வேண்டியதான் பில் சால்ட் வச்சு. ஐயோ, ஷார்ட் பால், தவறான கணிப்பு. பில் ஷாட் கவுன் ஃபார் டக்கு. ஷார்ட் பால் தவறான கணிப்பு கைஸ் இது. பில் ஷால்ட், ஐ ஆம் வெரி சாரி பில் ஷால்ட். நமக்கு ஒரு பேட்டிங்கை தூக்கிட்டு வரலாம். யாஸ் தயால மாற்றி ரொமாரியோ ஷெப்பர்டை கொண்டு வரலாம். இந்த கேமில் வந்து இம்பேக்ட் பிளேயரும் வெளிநாட்டு பிளேயர் இறக்கலாம். அவங்களும் இறக்குவாங்க. நம்ம ரொமாரியோ ஷெப்பர்டை தூக்கிட்டு வரலாம். ஓகே, நம்ம ரொமாரியோ ஷெப்பர்டை தான் இப்போ இறக்க போகிறோம் கைஸ். ஓகே, 54 பாலுக்கு 144 ரன்கள் தேவை. ஓகே, நல்ல ஷாட்டு. ஓ நோ ப்ரோ, கமெண்ட்ரிச் நோக்கியா. ஓகே, நல்ல ஷாட், கேப்ல போயிருக்கு. ரொமாரியோ ஷெப்பர்ட் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி ஃபார் ஆர்சிபி. அவரோட டெபியூட் மேட்ச் இது. எஸ், ஆர்சிபிக்கு மீண்டும் நோ பால்னு தோணுது கைஸ். ஆனால் கேப்ல போயிருக்கு. ஒரு பவுண்டரி கிடைக்குமா? நோ பாலா இல்லையான்னு தெரியல. அம்பையர் கை வைத்தின மாதிரி இருந்துச்சு, என்னன்னு தெரியல கைஸ். லியோனல் மெஸ்ஸி கொடுத்திருக்காரு கைஸ். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. ஃப்ரீ ஹிட் பந்த விராட் கோலி ஃபேஸ் பண்ண போறாரு. ஓகே, ஒரு சிக்ஸர் கனெக்ட் ஆகுமா? பெரிய ஷாட், நல்ல ஷாட், தேவையான பவுண்டரி. சிக்ஸருடன் முதல் ஓவர் முடிவில் 19க்கு 1 என்ற கணக்கில் மணி ஒலித்திருக்கிறது ஆர்சிபி அணிக்கு. ஒரு நோ பால். ஃபர்ஸ்ட் ஓவரை சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கு கைஸ். சப்ஸ்டிடியூஷன் அவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. மயங்க் யாதவ் கொண்டு வந்திருக்காங்க. ரிங்கு சிங்கை வெளியே வச்சிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் வேற பண்ணுவான் ரிங்கு. ஓகே, ஹர்ஷித் ராணா முதல் பந்து. ஓகே, நல்ல ஒரு ஃபிளிக், கேப்ல போயிருக்கு. ரொமாரியோ ஷெப்பர்ட் பேட்ல இருந்து மீண்டும் ஒரு பவுண்டரி. டூபா கட்டடி மன்னன் ரொமாரியோடா. நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு ஓவரில் 15 வச்சு வேணும். இந்த ஓவர் முடியுமோ 30 வந்தா போதும் நமக்கு. ஓ நோ. ஓகே, நல்ல ஒரு ஷாட்டு, கேப்பு. சத்தியமா ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த பால்ல. ஏன்னா ஃபீல்டிங் வந்து வெளியே இல்லை, எல்லாம் உள்ள லைட்டா ஒரு கேப் பிக்கிங் ஷாட்டு. பவுண்டரி சூப்பரா கிடைக்கும் கைஸ். பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஓவர்ல 15 வந்தாலே போதும். பெரிய ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம் அடுத்தது. ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். கோ பேக் போயிடுச்சு. ரொமாரியோ ஷெப்பர்ட் 7 பாலுக்கு 15. 50 பாலுக்கு இன்னும் 122 ரன் தேவை. 2 பார்ட்னர்ஷிப் ஒன்று பில்டு பண்ணால் போதும். ஓகே, நல்ல ஷாட்டு. ஆனால் டைமிங் கிடச்சிதா? பவுண்டரிக்கான டைமிங் இல்லை. ஆர்சிபியோட டெபியூட் மேட்ச்சில் இங்கே. ஓய்யோ, நல்ல ஷாட்டு. நோ ப்ரோ. ஓகே, 2 ஓவர் முடிவில் 29க்கு 1. நம்ம ஒரு ரன் ஷார்ட்டாக தான் இருக்கும். பெரிய ஷாட் ஆடி ஆகணும். ஆனால் கிங் கோலியை வச்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க பயமாக தான் இருக்குது. ஓகே, நல்ல ஷாட்டு, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ரொமாரியோ 9 பாலுக்கு 14. ஓ நோ, பாகியம் படாட்டி லேகியம். அடிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை ஷெப்பர்டை வச்சு. ஓகே, கேப்ல போயிருக்கா. ஒரு பவுண்டரி கிடைச்சா நல்ல ரன் ஆயிருக்கா ஆர்சிபிக்கு. இல்லை கைஸ், என்ன ஃபீல்டிங், நல்ல மஜா ஃபீல்டிங் பண்றாங்க எல்லாரும். ஓ நோ ப்ரோ, கரெக்டி விட பார்த்தோம். ஃபுல் டாஸ் பால் அவுட் ஆகுறது தான் கைஸ் கட்டுப்பு. வேண்டாம் கைஸ், கண்டிப்பாக ஸ்டெம்பில் தான் விழும். ஓ, மிடில் ஸ்டெம்ப் கண்டிப்பாக காலி ஆகும். நோக்கியா எதிர்பார்த்ததோட ஸ்பீடாக போடுறான். 19 ரன்னு காலி. கே ராஜாத் பட்டிதார தூக்கிட்டு வரும். ஆண்ட்ரிச் நோக்கியா, கண்ணும் நோக்கியா. நல்ல ஓவர் கைஸ், நல்ல ஓவரை முடிச்சிருக்காரு இதை. ஓகே, நல்ல ஷாட்டு, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். மீண்டும் ஓவர் கிடச்சேன் கைஸ். கண்டிப்பாக ஷார்ட் பால் போட்டால் கொளுத்திடலாம். ஓ, இதுவும் மிஸ் டைம் ஷாட்டு தான். ஆனால் கேப்பில் அடிச்சிருக்கோம். ஒரு பவுண்டரி கிடைக்குமா? இல்லை கைஸ், பவுண்டரியே விடல கேகேஆர் ஃபீல்டர்ஸ்.
ஓகே, இந்த ரன்ஸ் போதாது. சுனில் நரேன் வந்திருக்காரு. நல்லா ராஜாத் பட்டிதாரும் இருக்காரு. லெட்ஸ் see என்ன நடக்க போகிறது. முதல் பந்து ராஜாத் பட்டிதார். ஓகே, நல்ல ஷாட். ஸ்பின்னர் நல்லா ஆடுவாரு பட்டிதார். முதல் பாலே பவுண்டரி. சுனில் நரேனை வெல்கம் பண்ணியிருக்காரு பட்டிதார். ஓகே, நல்ல ஷாட். முதல் சிக்ஸர் ஃபார் ராஜாத் பட்டிதாரன். சுனில் நரேன் ஓவரா ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர்னு வெல்கம் பண்ணியிருக்கு. இன்னும் ஃபீல்டிங்கில் மாற்றம் நிகழவில்லை. ஐயோ, மிஸ்டேமே காலி. டாப் எட்ஜா இல்ல லேட் ஷாட்டான்னு தெரியல. பட்டிதார் காலி. நினைச்ச அளவு டைமிங் கிடைக்கல கைஸ். பட்டிதாரும் காலி. பெத்தேல் நல்ல பேட்டிங் டெப்த் இருக்கு. ஓகே, பெத்தேல் அடிப்பாரா பாப்போம். ஓ யார் அந்த பெரிய இன்னிங்ஸ் யாருக்கு பேட்ல கனெக்ட் ஆகும்? பெத்தேல் ப்ரோ. ஐயோ மேன்ல தட்டி விட பார்த்தோம்யா. ஓ டியார். சுனில் நரேன் சம்பவம் பண்ணி விட்டான் ஒரே ஓவரில். இனி லிவிங்ஸ்டன் தான் காப்பாற்றணும். ஒரே ஓவரில் 2 விக்கெட். சுனில் நரேன். லிவிங்ஸ்டன் மாமா காப்பாற்றுவாரா முதல் பந்து? இவன் வழக்கத்தோட ரொம்ப ஸ்லோவா போடுறானே ப்ரோ. ஓகே, மயங்க் மார்க்கண்டே வராரு. ஓகே, கோலி மயங்க் மார்க்கண்டே. முதல் பந்து பெரிய ஷாட்டிற்கு போக வேண்டிய கட்டாயத்தில் ஆர்சிபி அணி தள்ளப்பட்டிருக்கிறது. எஸ், சொன்ன சொல் தவற மாட்டார் கோட்டைச்சாமி. கிங் கோலி பேட்ல இருந்து ஒரு சிக்ஸர் வந்திருக்கிறது கைஸ். மிகவும் தேவையான சிக்ஸர் ஃபார் ஆர்சிபி. ஒரு ஓவர் சம்பவம் பண்ணி தான் ஆகணும். ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். டைமிங் மிஸ் ஒன்றும் பார்க்கப்படாது. எஸ், நல்ல ஷாட். மீண்டும் சிக்ஸர் கிடைக்குமா? எஸ், சிக்ஸர் கிடைக்கும். ஈடன் கார்டன் மைதானம். சின்ன கல் பெத்த லாபம் மாதிரி. சின்ன கிரவுண்டு பெத்த லாபம். ரன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, மார்க்கண்டே 2 பால் 2 சிக்ஸ். கேப்ல பவுண்டரி கிடைக்குமா? எஸ், பவுண்டரி கிடைக்கும். நம்ம கேட்ட ஓவர் இதுதான் கைஸ். மார்க்கண்டே ஓவர் தான் நம்ம கேட்ட ஓவர். நல்ல ஷாட். ஃபீல்டர் ஜஸ்ட் மிஸ். புடிச்சேன்னு தான் நினைச்சேன். ஜாலி முடிஞ்சுன்னு தான் நினைச்சேன். 20 ரன் சோஃபார் இந்த ஓவரில் வந்திருக்கு. மீண்டும் பெரிய ஷாட் இருக்கு. போலாமா? நோ ப்ரோ. நோ ப்ரோ. ஓகே, ரீச் பண்ணிட்டோம். 5 ஓவர் முடிவில் 66க்கு 4. இனி 5 ஓவரில் 84 ரன் அடிக்கணும். 2 சிக்ஸே வேலை தான். சுனில் நரேன் ஏற்கனவே நல்லா போட்டிருக்காரு. ஓகே, நல்ல ஷாட்டு. விராட் கோலி பேட்ல இருந்து ஃபைனலி கனெக்ட் ஆயிருக்கு. சுனில் நரேன் ஓவரில் பட்டு ஒன்னே தெரிஞ்சது. கரெக்டான டைமிங்னு லான்ச் பண்ணி விட்டுருக்காரு கைஸ். பட்டார்னு ஒரு சவுண்டு. இந்த வாட்டி மிஸ் டைம் ஷாட்டு. மாதிரி கண்டிப்பாக அடிச்சு தான் பார்க்கணும். எல்லாம் அடிச்ச பால் தான். ஓகே, நல்ல ஷாட்டு. லிவிங்ஸ்டனுக்கு ஈஸி கைஸ் கனெக்ட் பண்றது. கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனாலும் லிவிங்ஸ்டன் பேட்ல பட்டாலே மதி. 6 கண்டிப்பா போக்கு தான். ஓகே, நல்ல ஷாட்டு. ஆனா ஃபீல்டிங் கைஸ் ஒரு குவிக் சிங்கிள் கிடைக்கும். ஓகே, விராட் கோலி பெரிய ஷாட்டு தான் போய் ஆகணும். சுனில் நரேன் ஓவர்ல. நோ. ஒயிடு கொடுக்கல அம்பேரு. லைன் டெலிவரி ஒயிடு கொடுக்காம போயிட்டான் அம்பேரு. நோ. ஓகே, வருண் சக்கரவர்த்தி ஸ்பின் அட்டாக் மேலே ஸ்பின் அட்டாக்கு. லிவிங்ஸ்டன் மாமா நீ தான் காப்பாத்தனா. ஒரே ஒரு ஷாட்டு கொளுத்துறா. நோ. லிவிங்ஸ்டன் டோட்டலி மிஸ்ட். யூ மிஸ், ஐ ஹிட். குச்சி காலி. ஆர்சிபி பள்ளத்தாக்கு மோட். ஜிதேஷ் சர்மா ஏதாவது பண்ணுவாரா? லெட்ஸ் see. ஓகே, கொஞ்சம் ஃபீல்டு செட்டப் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு கேகேஆரில். ஓகே, நல்ல ஷாட்டு கனெக்ட் ஆயிருக்கு கைஸ். ஒரு பவுண்டரி. ஜிதேஷ் சர்மா ஆஃப் தி மார்க்கெட் பவுண்டரி. கோலி ஒரு சைடு நிற்கிறனால ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே, நல்ல ஷாட்டு. ஜிதேஷ் சர்மா பேட்டில் இருந்து சிக்ஸர் கிடைக்கும் கைஸ். மெயின்டைன் பண்ணி ஆகணும், டீல் பண்ணி ஆகணும். அப்போதான் ஜெயிக்க முடியும் இந்த மேட்ச். நல்ல ஷாட்டு. ஃபீல்டர் டியார். பெரிய ஷாட். ஆடி விக்கெட்டை தான் பறி கொடுத்துருக்குமே தவிர ஃபாஸ்ட் பவுலிங் வந்தால் கூட அடிச்சு துவச்சிடலாம். ஓகே, ஃபீல்டர். எப்படியோ போயிருக்கு 6. தேவையான 6 தான் ஆர்சிபிக்கு. ஆனால் 6 தான் அடிச்சாகணும். வேற நமக்கு வழி ஆப்ஷன் இல்லை. நோ. ஓகே, 3 ஓவரில் 53 ரன் எடுக்கணும். ஒரு ஸ்பீடு. ஓகே, வைபவ் வரோரா. ஸ்பீடு ஓவர் கண்டிப்பாக வேணும். கிங் கோலி ஸ்ட்ரைக்ல. ஓகே, நல்ல ஷாட்டு. கேப்ல போயிருக்கு. ஒரு பவுண்டரி கிடைக்கும் கிங் கோலிக்கு. மூவ்ஸ் டு 46 ரன்ஸ். ஓகே, நல்ல ஷாட். நெட்டு குத்துற வைந்திருக்கு. என்ன பிடி ஷாட் இது. விராட் கோலி பேட்ல இருந்து மீண்டும் ஒரு சிக்ஸர். ஆர்சிபி கோயிங் வெல் ஹியர்.
305 ஸ்ட்ரைக் ரேட், 5 6. கிங் கோலிக்கு மட்டும்தான் கைஸ் கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸ்பீடு ஓவர் வந்தால் நம்ம கண்டிப்பாக அட்டிக்கலாம், அது வேற விஷயம். ஆர்சிபிக்கு ஓகே, ஒரு மிஸ்டைம் ஷாட்டு, பவுண்டரி கிடைக்கும். ஆனால் இது ரொம்ப ஒரு மிஸ்டைம் ஷாட்டு கைஸ். கடைசி நேரத்தில் தான் கனெக்ட் ஆச்சு, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவராக போட்டார். ஓகே, that's huge, that is a big by King Kohli. Kohli के पीछे क्या है? It's a 6 है. ஓகே, ஸ்பின்னர் ஓவர் வரக்கு முன்னால் இந்த ஓவரை சம்பவம் பண்ணி விட்டமைங்க ஆர்சிபிக்கு இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை அமைந்திருக்கிறது. ஓகே, இதுதான் கைஸ் த டிப்பிக்கல் விராட் கோலி ஃபார் யூ. பவுண்டரி கிடைக்குமா? சூப்பரே சூப்பரே சூப்பரே. ஏன்னா வந்து கவர்ஸ் இல்லாமல் போட்டார், கேப்பு சூப்பராக கனெக்ட் ஆச்சு. வைபவ் வரா, நீ லாஸ்ட் ஓவரம் போட வரணும் ப்ரோ. ஸ்பின்னர் தான் கைஸ் வராங்க. 2 ஓவரில் 29 ரன் தேவை. முதல் பந்து, முதல் பந்து ஃபீல்டர் தலைக்கு மேலே ஒரு பவுண்டரி, 6 ஒரு 4ன்னு கனெக்ட் ஆகிருக்கு, அதுவே மதி. ஓகே, நல்ல டச்சில் இருக்க கிங் கோலியை ஸ்ட்ரைக்கில் வைப்போம், அதுதான் நல்லது. என்ன வச்சு கோலியை வச்சு நம்மளால் கண்டிப்பாக சம்பவம் பண்ண முடியும். ஏன்னா சூப்பரான ஒரு கனெக்ஷனில் இருக்கார் கிங் கோலி. 10 பாலுக்கு 24 ரன்னு, 4 6 வேலை தான். கோலி பேட்டில் 2 ரன் கனெக்ட் ஆனாலே மதி. இன்னும் வாங்கிக்கோ 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 வாங்கிக்கோ. வெளியே கைஸ், வெளியே போயிருக்கு கிங் கோலி. ஆர்சிபிக்கு ஒரு சம்பவம் பண்ண ரெடியா இருக்காரு கைஸ் இங்க, அதுவும் கொல்கத்தா கிரவுண்ட்ல வச்சே கிங் கோலியோட சம்பவம். 22 பால் 72 கைஸ். மிஸ்டைமு காலி, மிஸ்டைமு பெரிய ஷாட். அதே மாதிரி தான் அட்டிக்க பார்த்தோம், ஆனால் ஒரு தரமான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு கைஸ் கிங் கோலி. 72 ரன்னு 23 பால்ல. ஓகே, கிருணால் பாண்டியா இப்போ 8 பாலுக்கு 18. கிருணால், ஓகே கிருணால் இதை மிஸ் பண்ண மாட்டாரு, ஏன்னா லெக்ல போட்ட பந்து அப்படியே கட்டாசி விட்டுருக்காரு. into the 6. ஆர்சிபி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, வெற்றி பெற எல்லா பொருத்தமும் பக்காவா இருக்கு. 3 விக்கெட் எடுத்தாலும் ஓகே, ஒரு ஓவரில் 12 தான் கைஸ். வைபவ் அரோரா தான் போட வந்திருக்காரு. டிம் டேவிட் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஷார்ட் பால் போட்டால் தேன்மேனில் தட்டி விடலாம், ஃபுல் பால் போட்டால் ஸ்ட்ரைக்கில் தூக்கலாம். ஓய்யோ, ரைட்டில் தூக்க பார்த்தோம், கரெக்டாக கனெக்ட் ஆகல. நல்ல பந்து. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ரெஷர் நோ ப்ரெஷர். 1 கனெக்ட் ஆனாலே போதும், ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக எதிர் சைடில் போவோம். ஓகே, நல்ல ஷாட்டு. ஒரு யார்கரை சூப்பராக பண்ணாரு, இருந்தாலும் நல்ல கனெக்ஷன் டிம் டேவிட் பேட்டில். டிம் டேவிட்டுக்கு இது தவறான பந்து. ஓகே, 4 பாலுக்கு 8. T10 போட்டியை பொறுத்த மட்டும் எல்லாமே த்ரில்லாக தான் கேஸ் போவோம், எல்லா மேட்சுமே. 4 பாலுக்கு 8 ரன்னு. வர்ற கிருணாலு, பெரிய ஷாட் ஆஃப் சைடில் தான் பார்த்தோம். ஓகே கிருணால் ப்ரோ, கிருணாலுக்கு லெக் சைடில் இங்கே பாருங்க, லெக் சைடு சூப்பரான ஒரு கேப் இருக்கு. ஷார்ட் பால் போட்டாலும் அடிக்கலாம், ஃபுல் பால் போட்டாலும் அடிக்கலாம். கிருணால் என்னையா பண்ற நீ, ஓடு எதுக்கும் ஓடு. ஓகே, ரீச் பண்ணிட்டாரு. 2 பாலுக்கு 5 ரன் அடிச்சா வின்னு. 1 கனெக்ட் ஆனாலே போதும். 6 பவுண்டரியோ. கமான் கமான் கிருணால். ஷார்ட் பால், அம்பையர் வைடு. எஸ் வைடு. நான் ஷார்ட் பாலுக்கு கனெக்ட் பண்ணவே இல்லை. த்ரில்லர் போட்டி. 2 பாலுக்கு 4. இப்போ ஷார்ட் பால் திடீர்னு போட்டாயா, சர்ப்ரைஸ். ஓகே, நல்ல ஷாட்டு. முடிந்தது போட்டி. பாண்டியனின் ராஜ்யத்தில் ஒய்யவாலா கிருணால் பாண்டியா does the job for Royal Challengers Bengaluru here. ஒரு 6 அடிச்சு மேட்சை முடிச்சு விட்டுருக்காரு கைஸ். ஒரு மஜா சம்பவம் இங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 1/3 விக்கெட்ஸ் வின்னு. கிங் கோலி தான் கைஸ் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குவார்னு எனக்கு தோணுது. எஸ், விராட் கோலி மேன் ஆஃப் தி மேட்ச். ஏன்னா 23 பால்ல 72 ரன்னு. எல்லா மேட்சுமே லாஸ்ட் பால் லாஸ்ட் ஓவரில் தான் வின் பண்ணுறேன். ஏன்னா 10 ஓவர் மேட்ச்சில் அப்படி தான் நம்மளால் பண்ண முடியுது. கிங் கோலி மட்டும் தனியாக நின்று ஆடி கொடுத்தாரு கைஸ். இடையில ரொமாரியோ ஷெப்பர்டு கொஞ்சம் அடிச்சாரு. லாஸ்ட் டிம் டேவிட் கிருணால் பாண்டியா டஸ் த ஜாப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ். பார்ப்போம், பாய்.